குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 கேண்டோ 3 சத்யவானன் சாவித்ரி நேற்றைய தொடர்ச்சி. உன்னை வரவேற்கின்ற தேனிகளின் ரீங்கார ஓசைக்கு நடுவே எங்களுடைய கானகத்தின் இனிமையான ராஜாங்கத்துக்கு நீ வருகை புரிவாயாக. அதனை உன்னுடைய இடமாக ஆக்கிரமிப்பாயாக. அங்கு நிலவும் செல்லச் செழிப்புடன் கூடிய வாழ்வுக்கு உன்னை அழைத்து செல்ல நீ எனக்கு அனுமதி அளிப்பாயாக. எங்களுடைய ஆசிரம வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையானது. ஆயினும் பூமியின் எழில் கொண்ட ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள ஆடம்பர வாழ்வாக அது இருக்கின்றது. அங்குள்ள உயர்ந்த மரங்களுக்கு நடுவே விருந்தினராக வந்து போகின்ற கட்டுக்கடங்காத காற்றுக்குள் ஓடி விளையாடுகின்றன. அமைதியார்ந்த நாட்களின் ஊடே சொர்க்கத்தின் சாந்திக்கான பாதுகாவலர்களாக திகழும் மேகங்கள் ஆகாயத்தின் கருஞ்சிவப்பு ஆடையின் மீது அணைந்தவாறு பூமியின் செல்வ வளமிக்க இரகசியத்தையும் நிசப்தையும் பார்த்து நிற்கின்றன. வயல்வெளிகளின் பாய்ந்தோடுகின்ற நீரோடைகள் சந்தோஷ துதிப்பாடல்களை தங்களுக்குள் பாடியவாறு ஓடிக்கொண்டிருக்கின்றன. பேரு கொண்டு மென்மையாக பேசி நிற்கின்ற பலவிதமான வடிவங்களை கொண்ட உன்னதமான வன தேவதைகள் இங்கு உலா வருகின்றன. அந்த வன தேவதைகள் இங்கு மானுட உலகத்தை சற்று நேரம் அவர்களுடைய சாம்ராஜ்யத்தின் விருந்தினராக ஏற்று ஆரவாரங்களால் மகிழ்விக்கின்றனர். அவர்களுடைய பொன்னான மருத்துவங்களில் பங்கேற்க எங்களை அனுமதிக்கின்றனர். இந்த கால பொழுதுகள் பொன்மயமான ஆடைகளையும் பசுமை வண்ணம் பொருந்திய ஆடைகளையும் அணிந்தவைகளாக இருக்கின்றன. நீ இலைப்பாறுவதற்கென அழகான உப்பரிகை மாடத்தை உருவாக்குவதற்கு கூறிய சூரிய ஒளியும் நிழலும் கைகோர்த்து சொர்க்கங்களின் மீது சித்திரங்கள் தீட்டி அழகுபடுத்தும் வேலையை மேற்கொண்டிருக்கின்றன. ஆசிரம வாழ்வு என்பது எளிமையானதாக இருந்தபோதும் ஆடம்பரமான இயற்கை வளம் பொருந்தியதாக உள்ளது. மனதுக்கு மகிழ்ச்சி தருகின்ற நல்ல காற்றோட்டமுள்ள சாந்தி நிலவும் இடமாக அது விளங்குகிறது என்று சத்யவான் விரிவாக கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் சாவித்ரி சற்று நேரம் மௌனமாக இருக்கிறாள். சத்யவானின் வசீகரம் பொருந்திய வார்த்தைகளை இடைமறிக்க விரும்பாமல் மௌனமாக அவற்றை கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு பின்னர் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாள். Musing, she answered, I am Savitri, Princess of Madura. Who art thou? What name musical on earth expresses thee to men? What trunk of kings watered by fortunate streams? Page number 402. Has flowered at last upon one happy branch. Page number 403.